உங்க பேர் சொல்லுங்க. ஐயரே, என் பேரு முத்தழகு. என் மாமன் பேரு பாண்டி. ஓ, இந்தாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் ஐயரே. நல்லது. அப்ப நாங்க புறப்படுறோம். மாமா. நல்லது. மாமா, நாம இங்க வரும்போது அந்த அபி எவ்ளோ பேச்சு பேசினா. அவளுக்கு நமக்கு நிச்சயத்துக்கு நாள் குறிச்ச விஷயம் முதல்ல தெரியணும் மாமா. நம்ம 2 பேருக்கும் கண்ணால ஆக போறத நினைச்சு நினைச்சு அவ புழுங்கி புழுங்கி அப்படி சாகணும். வா மாமா, நம்ம உடனே போய் சொல்லலாம். அபி, ஏ அபி, வெளியே வாடி. ஏய், கூப்பிடுறேன்ல, வெளியே வா. என்ன என்னடி இன்னைக்கு இந்த பிரச்சனை போல இருக்கு? என்னமோ சொன்ன. நான் என் மாமா பைக்ல பின்னாடி உட்கார்ந்து போக முடியாதுன்னு. இப்ப நாங்க 2 பேரும் போய் நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டோம் தெரியுமா? வர வெள்ளிக்கிழமை எனக்கும் என் மாமனுக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயம் முடிஞ்சு ஒரே மாசத்துக்குள்ள எங்க 2 பேருக்கும் கண்ணாலும். என் பாண்டி மாமன் என் உரிமை கொண்டாட பாக்குற. மறக்காம எங்க கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டு போ. சஞ்சீவ், அவசரப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு சஞ்சீவ். நிச்சயம் எல்லாம் உனக்கு வேணாம். ஏய், நான் தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் பேசு. எதுக்கு மாமா கிட்ட பேசுற? நான் சொல்றது கேளு முத்தழகு. உனக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம் நடக்காது. வீணா மனசுல ஆசைய வளர்த்துக்காத. ஏய், இம்புட்ட திமிரு இருந்தா எனக்கும் என் மாமனுக்கும் கண்ணால ஆகாதுன்னு என்கிட்டயே சொல்லுவ. அங்க என்னமா பிரச்சனை தெரியலையேடி. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் திரும்ப கல்யாணம் பண்ண முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. யாரு கல்யாணம் ஆச்சு? எனக்கும் தான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓரம் பேசிட்டு இருக்கேன். பாண்டி, என்னல இவ்வளவு கோவப்படுத? நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. நீ போப்பா. யோ, இப்படியா கையா? உன்ன வந்து பஞ்சாயத்து பண்ணு. ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ. நானும் தெரியாம தான் கேக்குறேன். அபி கிட்ட ஏதாவது பேசினா உடனே ஆவோன்னு வந்துடுறீங்க. ஏலே முத்தழகு, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க பாரு. பாருக்கு. அம்மா, மாமா வராருமா. முத்தழகு அப்ப எதுக்கு நம்ம ஊருக்கு திரும்பி வந்தாரு? அதான் தெரியலக்கா. வாங்க அண்ணே, வாங்க நீ உள்ள வாங்க. நான் ஒன்னும் சொந்தத்தை புதுப்பிக்க வரல, என் பிள்ளைய கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அன்னைக்குதான் உங்க பொண்ணு இல்லன்னு தலை முழுகிட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்தீங்க? முத்தழகு, நீ பேசாம இரு. அண்ணே, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அண்ணே. பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல மேகல. என் பொண்ணு விவரம் தெரியாதவா. நீங்க எல்லாரும் சேர்ந்து மயக்கி ஏற்கனவே கல்யாணம் ஆன இந்த பாண்டிக்கு என் பொண்ண கட்டி வைக்க பாக்குறீங்க. அப்பா, முத்தழகு, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுற. மச்சான், நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. ஒரு அப்பனா என் பொண்ணோட வாழ்க்கை சீரழியறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க.
இல்லன்னா நான் பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியது இருக்கும். அண்ணே என்னண்ணே கேளு. நீ அந்த அபி சொல்றத நம்பிக்கிட்டு என் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. நானும் உனக்கு நிறைய தடவை சொல்லியாச்சு, நீ நம்ப மாட்டேங்கிற. கூட பிறந்த என் பேச்சத்தான் நீ நம்ப மாட்டேங்கிற, உன் மவ பேச்ச கூட நம்ப மாட்டியா? பஞ்சாயத்தை கூட்டி இந்த ஊரு சொல்லித்தான் நீ நம்புவேனா? இப்பவே நீ பஞ்சாயத்தை கூட்டுன, பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். என்ன சரியா? நாளைக்கு காலையில பஞ்சாயத்து, எல்லாரும் வந்துருங்க. வாடி. ஏய் ஸ்ரீஜா, என்னடி யோசனையில இருக்க? ஏய் ஸ்ரீஜா, உன்னை தாண்டி கேக்குறேன். ம்? என்னடி யோசனையில இருக்க? மா அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம பாண்டி ஊர்ல இருந்து கிளம்பும் போது அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் இல்லையா? ஆமா. பாண்டி மேரேஜுக்கு ஒத்துக்கிட்ட நியூஸ் அபிக்கு எப்படியாவது தெரிஞ்சிரும். அபி பாண்டி தனக்கு கிடைக்க மாட்டான்னு அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துருவான்னு தானே நம்ம பிளான் பண்ணோம். ஆமா. ஆனா அந்த அபி இன்னைக்கு வரைக்கும் சென்னைக்கு திரும்பி வரல. அந்த ஊர்ல அவ அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? நல்ல கேள்வி தாண்டி கேட்ட. ஆனா எனக்கு அதுக்கு பதில் தெரியலையே. ஏ ஸ்ரீஜா, நம்ம வேணும்னா திரும்ப பாண்டி கிராமத்துக்கு போய் அவங்க என்னதான் பண்றான்னு பாத்துட்டு வந்துடலாமா? இது பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நாம உடனே பாண்டியோட ஊருக்கு போறோம். நாளைக்கு காலையிலேயே அபி அந்த ஊர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் ஸ்ரீஜா, போலாம். இல்ல பெருசா இன்னும் பஞ்சாயத்து ஆரம்பிக்காம இருக்கு. இல்ல ஊர் தலைவர் வரணும்ல, இன்னும் வரல. அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய் ஸ்ரீஜா, ம்? அங்க எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்க பாரு. என்னம்மா இவ்ளோ கூட்டமா இருக்கு? ஏய், பாக்குறதுக்கு ஏதோ பஞ்சாயத்து மாதிரி தெரியுதுடி. ஏய் ஸ்ரீஜா, கூட்டத்துல பாண்டி அபியும் கூட நிக்கிறாங்கடி. ஆமாமா, பாண்டியும் அபியும் ஏன் இங்க நிக்கிறாங்க? வாமா போய் என்னன்னு பார்க்கலாம். வாமா. இல்ல அங்க பாரு, தலைவர் வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயோ அம்மா, எங்க போற? நம்ம ஊருக்குள்ள திரும்பி வந்த விஷயம் அபிக்கு தெரியவே கூடாது. அதனால இங்கே ஓரமா நின்னு என்ன நடக்குதுங்கறத பார்க்கலாம். புரியுதா? கரெக்ட் ஸ்ரீஜா. ஏன்பா யார் இங்க பிராது கொடுத்தது? நான் தாங்க ஐயா பிராது கொடுத்தேன். என்ன பிராதுன்னு விளக்கமா சொல்லுங்க. ஐயா, என் பொண்ணு முத்தழகு பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி என் கூட சண்டை போட்டுட்டு பாண்டி வீட்டுக்கு வந்துட்டான். சரி, நாங்களும் கல்யாணம் பண்ணா பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் தான் பாண்டிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அபின்னு ஒரு பிள்ளை தாச்சி பொண்ணு அவங்க வீட்டுல நியாயம் கேட்டு அவங்க வீட்டுக்கு எதிரிலேயே தங்கி இருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு.
பெத்த பிள்ளை எங்க கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போனாலும் அது நல்லா வாழணும் தானே எல்லா அப்பா அம்மாவும் ஆமாங்க. ஆசைப்படுவாங்க. அதே ஆசையை தான் நாங்களும் பட்டோம். என் புள்ள முத்தழகு ஏற்கனவே கண்ணால ஆன பாண்டி மேல ஆசைப்படுது. ஏற்கனவே கண்ணால ஆன பாண்டி என் புள்ளைய கண்ணாலம் பண்ண முடியாது. அதுக்கு சட்டத்திலயும் இடம் இல்ல, சமுதாயத்திலயும் இடம் இல்ல. அதனால என் புள்ளைக்கு பஞ்சாயத்து புத்தி சொல்லி எங்க புள்ளைய எங்க கூட எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கய்யா. ஏ ஸ்ரீஜா, நம்ம சென்னைக்கு போயிருந்த சமயம் பார்த்து இங்க இவ்ளோ கதை நடந்திருக்குடி. இதுக்காகத்தான் ஐயா இந்த பஞ்சாயத்தையே நான் கூட்டினேன். அபி யாருமா? நான் தாங்க அபி. பாண்டி உன்னை ஏற்கனவே கல்யாணம் கட்டியிருக்கானா? பாண்டிய நான் கல்யாணம் பண்ணல. என் புருஷன் பேரு சஞ்சீவ். சஞ்சீவா? என்னையா சொல்லுது இந்த புள்ள? அப்பா, அபி ஏன்பா இப்படி பண்ணுது? என்னதாயி சொல்லுத? ஒன்னும் விளங்கலையே. நான் தெளிவா சொல்றேங்க ஐயா. என் ஹஸ்பண்ட் பேரு சஞ்சீவ். இந்த அபி உன் ஐடி கார்டு. ஐபிஎஸ் ஆபீசரா அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டார் சார். அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. ஐயா, இங்க பாண்டியா இருக்கிறது ஏன் சஞ்சீவ் தான். அது சஞ்சீவுக்கே தெரியல. அதனாலதான் இத்தனை குழப்பமும். என் சஞ்சீவுக்கு பேசி புரிய வச்சு அவரை என் கூட அனுப்பி வச்சிருங்க ஐயா. யாருக்கிட்ட புரிய வைக்கணும்? ஏய், என் மாமனை சஞ்சீவ்னு சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது? உன் புருஷனை எங்கேயே தொலைச்சிட்டு ஏன் மாமனை உரிமை கொண்டாட பாக்குறியா? ஏமா முத்தழகு, அதான் தலைவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காருல, அப்புறம் ஏன் கத்திக்கிட்டு இருக்கல? பேசாம இல்ல முடியாதியா? என்ன அந்த பிள்ளை இப்படி சொல்லுது? பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இப்படி பேசலாமா? என்ன தலைவட்ட பேசுறது பத்தியால? சும்மா விடக்கூடாது. இல்ல இல்ல நிறுத்துங்களா. இது என்ன பஞ்சாயத்தா இல்ல மாட்டு சந்தையால? ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இந்த வார முத்தழகு, பஞ்சாயத்துல உனக்கு வாய்ப்பு கொடுக்கறப்பதான் பேசணும். அனாயசமா பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. செத்த நேரம் செவனே நிறு. இல்ல பாண்டி, உனக்கு அபிய தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. இதை நான் முதல்ல டெல்லியில தான் பார்த்தேன். பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிச்ச பேய் இன்னும் என்ன விடல. ஏமா அபி, யாரோ சஞ்சீவ் உன் புருஷன் சொல்லுத, சஞ்சீவ் தான் பாண்டின்னு சொல்லுத. நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையத்தா? என் வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியமா சொல்றேங்க ஐயா. இங்க நிக்கிறது பாண்டி இல்ல, சஞ்சீவ். ஏய், உன் புள்ள மேல சத்தியம் பண்ணா போய் உண்மையாடுமா? நானே சொல்றேன், நான் பாண்டி தான், சஞ்சீவ் இல்ல.
உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ எல்லாத்தையும் மறந்துட்ட சஞ்சீவ். அதான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. யார் நீ மறந்தா? என் ஆத்தா அப்ப நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஒண்ணு மட்டும் நான் மறந்துட்டேனா? ஆமா, நீ என்ன மறந்துட்ட. பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நிக்கிறதா நில்லுங்க, இல்லாட்டி உங்க ஜோலியை பார்த்து கிளம்புங்க. சண்முகநாதா, சொல்லுங்க ஐயா. பாண்டி அபிய கல்யாணம் கட்டிக்கலான்னு நீ நம்புறியா? எனக்கு தெரியலங்க. பாண்டி அபியோட புருஷன் இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா நீ உன் பொண்ணு முத்தழக பாண்டி கல்யாணம் கட்டி கொடுப்பியா? என்னவே யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு. பாண்டி சுத்தமானவனு நிரூபணம் ஆயிட்டா உன் பொண்ணு முத்தழக பாண்டிக்கு கட்டி கொடுப்பியா மாட்டியா? என்னங்க சரின்னு சொல்லுங்க. சரிங்க, பாண்டி சுத்தமானவனு நிரூபணம் ஆயிட்டா நான் பாண்டிக்கு முத்தழக கட்டி கொடுக்க சம்மதிக்கிறேன். அப்பா, என்ன சார் இப்படி சொல்றீங்க? இத பாருமாபி, பாண்டி உன் புருஷன் தானே நீ சொன்ன கதையில பஞ்சாயத்துக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. பாண்டி உன் புருஷன் சஞ்சீவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா பாண்டி சின்ன பிள்ளையில இருந்தே எங்களுக்கு தெரியுமே, அவன் இந்த ஊர்ல தான் பிறந்தான், இந்த ஊர்ல தான் வளர்ந்தான். அதனால நான் சொல்றது என்னன்னா, உன் புருஷன் சஞ்சீவ நீ எங்கேயோ தொலைச்சிட்டு நிக்க. இல்ல உன் புருஷன் உயிரோட இல்லல. ஏ ஸ்ரீஜா, நாம எதுவுமே பண்ணாம அபி தானாவே அழிய போறால. இல்ல இல்ல, என் சஞ்சீவ் உயிரோட தான் இருக்கா. இங்க இருக்கிறது என் புருஷன் சஞ்சீவ் தான். இந்தாத்தா அபி, உன் நிலைமைய பார்த்தா எங்களுக்கு சங்கடமா தான் இருக்கு. நீ நடிக்கிற, பொய் சொல்ற அப்படின்னு நாங்க சொல்ல வரல. ஏன்னா ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு தனக்கு பிறக்க போற புள்ள மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டா. உன் புருஷ சஞ்சீவ் மேல உனக்கு இருக்கிற பாசத்துல உண்மை என்னன்னு உனக்கு விளங்கல. அது மட்டும் எங்களுக்கு தெளிவா தெரியுது. பாண்டியன் தான் சஞ்சீவ் இல்லைன்னு சொல்றான்னா அவனுக்கு உன்னை பிடிக்கல. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இந்த பஞ்சாயத்து உன் பக்கம் நின்னு பாண்டிய உன் கூட சேர்த்து வச்சா கூட விருப்பம் இல்லாதவன் கூட எப்படி நீ வாழ்வ சந்தோஷமா? அதனால நாங்க சொல்றத கேளுமா, நீ இந்த ஊரை விட்டே போயிருமா. அப்பாடா, பிரச்சனை முடிய போகுது. அபி இந்த ஊரை விட்டு போக போறா. நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். என் சஞ்சீவ் எனக்கு வேணும். அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஏய் அபி, நடிக்காத. ஏண்டி இப்படி நடிக்கிற? அதான் பஞ்சாயத்தே சொல்லிடுச்சுல ஊரை விட்டு போனேன். அப்புறம் என்ன? போடி. ஐயோ, நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. இங்க இருக்கிறது சஞ்சீவ் தானே. நான் எப்படி உங்களுக்கு எல்லாம் புரிய வைப்பேன்? அதெல்லாம் நீ ஒண்ணும் புரிய வைக்க வேண்டாம். நீ இந்த ஊரை விட்டு முதல்ல கிளம்பு. போடி. ஏன் கையை பிடிக்கிறியா? உன்ன போடி.
இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் நான் இந்த ஊரை விட்டு போயிடணும் அவ்வளவுதானே? போயிடுறேன், நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு ஒத்துக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ல என் வயித்துல வளர்ற புள்ளைக்கு அப்பா சஞ்சீவ் இல்லைன்னு வரட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். போதுமா? ஏய், என் மாமா எதுக்கடி உன் கூட வரணும்? எதுக்கடி டெஸ்ட் எடுக்கணும்? ஏமா முத்தழகு, அந்த பொண்ணு தான் அப்பல இருந்து ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, எடுத்து காட்ட வேண்டியதானே. யோ சும்மா இருயா, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏமா உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டிட வேண்டியதானே. அபி, நீ சொன்ன சோதனைய பாண்டி பண்ணி உன் வயித்துல இருக்கிற புள்ளைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீ இந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு இந்த ஊரை விட்டு போயிருவல்ல? ஆமாங்க ஐயா, போயிடுறேன். வர வேண்டாம், சோதனை தானே பாண்டி, எடுத்து காட்டிடுவே. தலைவரே, பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்ல. இன்னைக்கே டெஸ்ட் எடுத்து இதோ நிக்கிறாளு, இவ வயித்துல வளர்ற புள்ளைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு இவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே ஊருக்காரங்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் கரிய பூசுறனால மட்டும் பாருங்க.